ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 2012லேருந்து 2025 வரைக்கும் ஜென்ரல் தமிழில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். பார்ட் ஏல கேட்குற எல்லா கொஷின்ஸையுமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 100 வினாக்கள் இது இருக்குது. இதோட மொத்த மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 150. ஸோ ஆன்சர் பார்க்காம ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எத்தனை பேர் எத்தனை ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ பார்ட் 1ல் எவ்வளோ கொஷின்ஸ் கவர் பண்ண முடியுமோ அதை நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். பார்ட் 1ல் ஃபர்ஸ்ட் கொஷின், பிழையான தொடரை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பிழையான சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. ஸோ இதுதான் அதுக்கான ஆன்சர். வினைமுற்றுகளின் வகைகளோடு பொருந்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பி. சேற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. கேண்மை. பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. எதிர்கால பெயரச்சம். நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்த்தினை வினையாளனையம் பெயரை கண்டறிக. நட என்னும் இதுக்கு நடந்தவன். வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. வைத்தாள். ஸோ கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். காரணம் ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக பிறவற்றை சுட்டுகிறது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்த கூற்று அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடப்பொருளை சுட்டுவதாக ஆ, இ, உ வந்துள்ளது. கூற்று சரி, காரணமும் சரி. பொருந்தாத இணையை கண்டறிக. ஐ, ஆ. குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம், காணம். கூட்டம், பொன். சரியான விடை குறிப்பை தேறுக. கூற்று, தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம், இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஓர் எழுத்து மிகுந்து வந்தால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. கூற்று தவறு, காரணம் தவறு, ரெண்டுமே தவறு. பின் வருவனவற்றுக்குள் சந்தி பிழையற்ற சொற்றொடரை சேர்க. அங்கு கேட்டான். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்யுக. இதுக்கு ஆன்சர் அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. பிழை திருத்துக. கூற்று, ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம், உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும். கூற்று தவறு, காரணம் சரி. ஊர் பெயர்களோடு மருவ சொற்களை பொருந்துக. ஆப்ஷன் பி. இரு பொருள் தருக. தாரணி, பூமி, உலகம். ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. மேல் பகுதி. பொருந்தா சொல்லை கண்டறிதல். வியாழம். நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 ஆகும். கழகத்தமிழ் அகராதி 1964. பவானந்தர் தமிழ் சொல் அகராதி 1925. வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய 3 அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனை? ஆன்சர் 70. டேஷ் டேஷ் உருவோர் ஆயின் உருவோர் உருவோராக மடலமாக மடந்தை நாமே. இப்பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. உறவோர், மடவம். ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தக்குறிய கண்டறிக. முக்காற்று, புள்ளி. பொருந்துக. ஆன்சர் ஏ. சாந்தினா அறை, குருவினா ஓப்பு, சுனை அப்படின்றது குடை, அருவின்றது இழிதல். ஒளிமரபை கண்டறிக. புல் சிமிலிக்கும். பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. பூமி சுழல்கிறது. கூற்று, யானைகள் விரைந்து ஓடியது. காரணம், யானைகள் என்ற பலவின்பால் பேருக்கு அது என்று ஒற்றன்பால்
விகுதியே இடம்பெற வேண்டும். கூற்று தவறு, காரணம் தவறு. பிறவினை தொடரை கண்டறிக. அரசன் மாலை அணிவித்தாள். எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகும். முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகும். மாறும் வினை எப்போது நிகழும்? செய்வினை செய்பாட்டு விளைவாக மாறும்போது. வரலாற்றில் ஒயிட்ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக. ஒயிட்ஹால் அப்படின்னா பிரிட்டானிய அரசு அலுவலகம். இணையான தமிழ் சொற்களை பொருந்துக. டார்க் ஃபைபர். ஆப்ஷன் 4 இருட்டு இலை. டீமன் பின்னணி நிரல். டார்கஸ்ட் மிகு இருள்மை. டென்சிட்டி அடர்த்தி. புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலை சொல்லை தருக. கடற்கரை இயக்கம். ஸோ இந்த கொஷின்ஸில் மொத்தம் 30 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ டோட்டலாக 100 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பார்ட் 2 வீடியோ 31லேருந்து அடுத்து 60 கொஷின்ஸ் வரை பார்ப்போம். ஸோ சிவா அகாடமி சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா டிஎன்பிசிக்கான நோட்ஸ் 10th 12th 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாமே நம்ம தமிழ் ஜென்ரல் நாலேஜ்னு ஒவ்வொன்றா வந்து இது பண்ணுவோம். அது போக வீக்லி வந்துட்டு நமக்கு ஒரு கொஷின் பேப்பரையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டிஎன்பிசிக்கோ இல்லை மற்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.